Realme அவங்களோட 15 சீரிஸில் இப்போ புதுசாக Realme 15X அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் Realme 14 சீரிஸ் 13 சீரிஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாங்களோ சிம்பிளாக அங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 15Xோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.8 இன்ச்சஸ்க்கான உங்களுக்கு HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 16,000 கிட்ட ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, ஃபுல் HD கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் இங்கே HD+ தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. கூடவே டச் சாம்பிளிங் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 180 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ண டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IPSோட LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, AMOLED கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக்கோட Dimensity 6300 SoC தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பெரிய லெவல் கேமிங்ஸ்லாம் கிடையாது, கேஷுவலாக மீடியா கன்சியூம் பண்ணுவீங்க, அப்பப்போ சின்ன கேம்ஸ் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராசஸர் போதுமானது தான். சப்போஸ் உங்களுக்கு BGM மாதிரி கேம் தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மீடியம் கிராஃபிக்ஸில் ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB RAM ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு பத்த மாட்டேங்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த ஸ்லாட் மூலமாக நீங்கள் 2TB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே யூனிக்காக கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX852 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8 அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கேயுமே 50 மெகாபிக்சல். ஆனால் இங்கே வந்து OmniVisionோட OV50D40 அப்படிங்கிற செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்ட் கூடவே இங்கே அண்டர் வாட்டர் மோடில் உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டர் வாட்டர் மோட் அப்படிங்கும்போது இங்கே IP68 அண்ட் 69 ப்ரோக்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ரோனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ரலாக நம்ம வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்துருக்கோம், ஆனால் இங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு 36 வகையான லிக்விட்ஸ் பட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஓப்போவில் கொடுத்துருக்காங்க, பட் ஓப்போவில் வந்து 36 லிக்விட்லாம் கிடையாது. ஸோ இதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இவங்க லான்ச் பண்ணிக்க ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம யோசிக்கணும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது கொடுத்துருக்க பெரிய அட்வான்டேஜ். அண்ட் கீழே போட்டாலுமே ஃபோன் டியூரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் 18H ஸ்டாண்டர்ட்ஸ் இது க்ராஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ரகடான ஃபோனாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் தெரியாமல் கீழே போட்டாலும் சரி, இல்லை ஆக்சிடெண்ட்டாக தண்ணி போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு எந்த வித பாதிப்பும் வரப்போகிறது இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 7000 mAhக்கான பெரிய பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 60 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு 60 வாட்ஸ்ங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. அண்ட் கூடவே உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படிங்கும்போது நீங்கள் வேறு ஃபோனையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஏர்பாட்ஸ் இல்லை உங்ககிட்ட இருக்க TWS கூட உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 5 சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 7000 mAh கொடுத்துருந்தாலுமே வெயிட் உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் 212 grams தான். அண்ட் திக்னஸும் உங்களுக்கு வெறும் 8.28 mm தான் திக்னஸ். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 6GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 16,999க்கும், அண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 17,999க்கும், அண்ட் 8256 உங்களுக்கு 19,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் UPI மூலமாக சரி, இல்லை கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்ட்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணிங்கனாலும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆப்ஷனும், சப்போஸ் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 rupees வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 15,000 ரேஞ்சில் வாங்கலாம், ஒரு டீசெண்டான ஃபோன்னே சொல்லலாம். என்ன அந்த HD+ டிஸ்பிளே மட்டும்தான் கொஞ்சம் ஒரு குறையாக தெரியுது, மற்றபடி இவங்க ஆஃபர் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன் பெட்டராகவே இருக்குது. உங்களுக்கு HD+ஆக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ஃபோன் வாங்குவீங்களா? அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.